யுவன் சங்கர் ராஜாவை ப்ரொடியூஸ் பண்றாரு. ஓ மியூசிக் மட்டும் அவர் தான் ப்ரொடியூசரோ? ப்ரொடியூசர் YSR Films. ரியோ வச்சு 2வது படம் ப்ரொடியூஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஏற்கனவே அவர் ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு லைட்டா ஞாபகம். ஆனா என்ன படம் சரி ஞாபகம் இல்லை. இது சரி ஓகே. எனக்கு ரியோ ரொம்ப பிடிக்கும். என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு as I am suffering from vaccine. ஓகே வேணாம் நான் சொல்ல விரும்பல. இல்ல இதே பாயிண்ட் தான் நம்ம அன்னைக்கு போன வாரம் தான் ஒரு வீடியோ செஞ்சோம். என்ன வீடியோடா? ரியோட ட்ரெய்லரு. நீங்க கூட அதுல எங்க அம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் நீங்க. ஆமா பாரு. இப்ப நம்ம பேசணும்னா அதே கான்டென்ட் வந்து அப்படியே திரும்பி பேசுவோம். இதுல என்ன இருக்கு? நானே மறந்துட்டேன். மக்கள் மறக்க மாட்டாங்களா? போன வாரம் தான் நான் போட்டேன் அந்த வீடியோ. பரவாயில்ல, அதுக்குள்ள மறந்துட்டேன். வர்றா எனக்கும் பிடிக்கும் தான். ஆனா எவ்வளவுதான் அவரை பாராட்டுறது நானு. சரி ஓகே. ரியோ இஸ் a good talent. சிரிச்சுன்னு சொல்றேன். நீங்க ஜோக்குக்கு சிரிச்சேன். ஆமா ரியோ வந்துட்டு நல்ல ஆக்டர். எனக்கு அவரும் வந்து வரணும்னு தான். நான் பட் எங்க வரணும்னு அப்போ கூட நீங்க சொல்லியா சினிமானா அந்த லக்கு டைம் சொன்னீங்களே ஞாபகம் இருக்கு. அதான் சொல்றேன். நம்ம திரும்பி வந்து படம் தான் வேற, கண்டென்ட் வந்து ஒன்னாதான் பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே, நான் அதை பேச கட் பண்ணி. கோபிகா, நம்ம கோபிகாவா? ஆட்டோகிராஃபி கோபிகாக்கு போயிட்டு பாப்போம். யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டுருக்காங்களா? ப்ரொடியூசர். நான் யுவன் சங்கர் ராஜான்னு பார்த்தேன். நானே மியூசிக் நினைச்சேன். நீங்க ப்ரொடியூஸ் பண்ணீங்க. அப்ப நினைக்கிறேன் அவர் பண்ணியிருந்தா அவர் தான் பண்ணிருப்பாரு. சரி பாப்போம். மியூசிக் கேட்டோம்னு தெரிஞ்சிடும். எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, மூஞ்சியவே பார்க்க மாட்டேன்னு. இப்ப மேல போய் எதை பார்க்க போற? ஒரு மேட்ரா பேசி முடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நீ படியில ஏறி நேர்வழியிலே போலாமே. கரெக்ட் தானே? 5 ஸ்டார்ஸ் இருந்து அவமா பார்ப்பாங்க. பேசதானே போற. ஐயோ oh my god, சர்ப்ரைஸ் சித்திக்கல உங்களுக்கு கேக்க தப்பா மாட்டனா. யுவன் சங்கர் ராஜா ப்ரௌட்லி பேசு. இதனா சாகர வரைக்கும் நான் வெர்ஜின் மச்சான் அப்படி கால ஆடிட்டு போலாம். ஏய் அவரு ரொம்ப பிடிக்கும். Relationships are meant to be forever, Vasu. இந்த ஃபார்வர்ட் ஆல்வேஸ் சும்மா பிராக்டிகலா ஆடிக்க வந்து ஒன்னால புரிஞ்சுக்க முடியாதுன்றதுனால அது இல்லைன்னு கிடையாது, Vasu. எப்போ வரைக்கும் மாமா? எப்பவுமே எப்பவுமே. என்னாச்சு? உனக்கு எப்படி உனக்கு எப்படியோ அப்படிதான். நீங்க இந்த மேஜிக் பலூன் போட்டுருந்தீங்க. மேஜிக் சொல்லு. பலூன்கள் படலாம் அது கொஞ்சம் பிரெக்னன்ட் ஆகுது. ஒரு 10 சான்ஸ் இருக்குது. ரைட். மாடர்ன் மாஸ்டர் ப்ரோ அபார்ட் பண்ணிடலாம். அப்பாடா பாப்பாயா சீரியஸ்லி நம்ம நாடகம் ட்ரை பண்ணுவோம். இந்த சிச்சுவேஷன்ல ஒண்ணு எனக்கு வேற யாரையும் ஹெல்ப் பண்ண முடியாது. எப்ப நடந்துச்சு? மச்சான் அதான் பேட் அது எப்ப நடந்துச்சா கேக்குறாங்க. பாலத்துல பாங்கலூர் போறோம். ஏய் அவ கை குப்பான் போகுது. சிங்கர் காசு இன்னும் 15 நிமிஷம் சரி வீட்டை விட்டு வெளியில போ. அவனே சொல்றே. யாரு? நான் யார் கூட வந்தா உனக்கே இது? இதான் அந்த ஃபாரெவரா? நாம ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏய் உன்னதுல கேம் ஆடுறா அவன். அபார்ஷனை தாண்டி இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. உனக்கு இந்த குழந்தை வேணுமா? ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? பிடிச்ச அந்த பொண்ணுக்கு பேக் ஃபைட் வச்சிரானோ. அப்புறம் கேவலமா போயிட்டு மூணு மூடிட்டு இருக்குடா. சும்மா சொல்றதுமா. இதுவும் 14 தான். முதல்ல என்ன அது பார்த்தோம் 14 மேட்ச். ஓ அந்த இது பெருசு. ஆமா இதுவும் 14th மேட்ச். நல்ல வித்தியாசமான கான்ட்ரோவர்ஷியலான ஒரு கதை தான். ஆனா இது நல்லா இருக்கு. ஒரு படத்தை ரிமைண்ட் பண்ணு. எனக்கு ஒரு படத்தை ரிமைண்ட். என்ன படம்? நீ சொல்லு. ஜீவி பிரகாஷ் படம் தானே? ஆக்சுவலி அந்த படம் ஞாபகம் படத்துல நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு கட்டத்துல ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நல்லா இருக்கு. ஆனா நம்ம இந்த பேட்டர்ன்ல கொஞ்சம் லைட்டா சிமிலரா நீ சொன்ன படம் நான் சொன்ன படம் இருக்குல்ல. ஆமா ஆமா. ஆனா கண்டிப்பா அதுக்குன்னு அப்படியே அதே கதையா இருக்காது. நம்ம லைட்டா அந்த 2 நிமிஷத்துல பாக்கும்போது சிமிலரா இருக்கு. ஒரு சைனீஸ் படத்தோட கதை சொன்ன ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு என்ன படம் அது? இது இதுதான் சட்டமா இவரோட படம். ஆமா என்னமோ சட்டம் என் கையில். நீ அந்த கதை சொன்னோன்னே எனக்கு அது ஒரு சிமிலரா ஏதோ ஒரு டீம் எடுத்துக்கிறாங்க. they making their own story. ஓகேதான். நல்லா இருந்துச்சு. ஓகே லெட்ஸ் see. ரியோ உங்களுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கறேன்.